வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ வீடியோ எதுக்கு பதிவு பண்ணுறேன்னா, என் மனசில் கொஞ்ச நாளாகவே ஒன்று தோண்டிட்டு இருந்தது. அதாவது என்னென்னா, என்னை மோட்டிவேஷனல் படுத்தினது, என்னை தாக்கத்தை ஏற்படுத்தினது, அப்புறம் நான் படித்த புக்ஸு, இதெல்லாம் கருத்துக்கள்லாம் யூடியூப்பில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நான். அப்படி பதிவு பண்ணணும்னு நினைக்கும்போது, ஃபஸ்ட்டு எதை பதிவு பண்ணணும்னு நினைக்கும்போது, ஆன்மீகம் சம்மந்தமாக பதிவு பண்ணலாம்னு நினச்சி, அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதாவது நான் கேட்டது, நான் படித்தது, அதை தான் ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஷேர் பண்ணலான்னு தோணுது எனக்கு. முதல்ல என்னுடைய தாய் தந்தைக்கு இந்த சமயத்தில் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கோயில்கள் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோயில் இருக்குது. அந்த கோயில்களில் பார்க்கும்போது 2 கோயில்கள் தான் மெயினாக இருக்கும். அது ஒன்று சிவன் சம்மந்தப்பட்ட கோயில், இன்னொன்று விஷ்ணு சம்மந்தப்பட்ட கோயில். சிவனுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது, விஷ்ணுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா, சில கோயிலுக்கு மட்டும் அந்த கோயிலை பற்றி பாடியிருப்பாங்க. அதாவது பாடல் பட்ட ஸ்தலங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுக்காக அந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்கன்னா, அந்த கோயில் சிறப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் அந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க. ஸோ மிச்ச கோயிலோடு கம்பேர் பண்ணும்போது அந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சிவனுக்கு 274 ஸ்தலங்கள் இருக்குது. அதாவது 274 ஸ்தலங்கள் இருக்குது. பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசம் இருக்குது. இதில் முக்கியமான நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸ்லேயே அதிகமான கோயில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டேட் தான், தமிழ்நாடு தான். அது முக்கியமாக இந்த பாடல்பட்ட ஸ்தலங்களை 274 சிவாலயங்களில் 264 சிவாலயங்கள் பாடல்பட்ட ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி 108 திவ்ய தேசத்தில் 84 திவ்ய தேசங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளோ சிறப்பு வாய்மிக்கிறது நீங்கள் நினச்சிங்க. இங்கே இருக்கிற ஒரு கோயிலையும் நம்ம பேணி பாதுகாக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, 84 கூட்டினீங்கன்னா 12 வரும், அது கூட்டினீங்கன்னா 3 வரும். அதே மாதிரி இது 264 இதை கூட்டினாலும் 12 வரும், கூட்டினா 3 வரும். எந்த விதத்தில் ஒத்துமையாக அது அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.